கோலாகலமாக தொடங்க இருக்கும் காசி தமிழ் சங்கமத்தின் 3வது ஆண்டிற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளன. காசிக்கும் தமிழ்நாட்டிற்கும் இடையிலான உறவை வலுப்படுத்தும் பாலமாக காசி தமிழ் சங்கமம் உள்ளது. இது குறித்து விவரிக்கிறது இந்த சிறப்பு தொகுப்பு. காசி தமிழ் சங்கம் என்பது வடநாட்டையும் தென்னாட்டையும் இணைக்கின்ற ஒரு பௌத்த ஜைன எந்த விதமான பேதம் இல்லாமல் அனைத்து மக்களும் கூடும் இடமாக காசி இருக்கிறது. ஐயா மோடிஜியுடைய திட்டத்தில் தமிழ் சங்கத்துக்கு செல்கிறார்கள். இன்னைக்கு உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு கும்பமேளா சிறப்பாக போயிருக்குது. காசி போகணும் அப்படிங்கிறது பெரும்பான்மையான நம்ம தமிழகத்தில் இருக்கிற இந்துக்களோட ஒரு உணர்வாக இருக்கும். தமிழ்நாட்டிற்கும் வாரணாசிக்கும் இடையேயான தொடர்பை வலுப்படுத்தும் வகையில் காசி தமிழ் சங்கமம் மத்திய அரசால் 2022ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. முதல் காசி தமிழ் சங்கமம் 2022ஆம் ஆண்டு நவம்பர் 16 முதல் டிசம்பர் 16 வரை நடைபெற்றது. இரண்டாம் காசி தமிழ் சங்கமம் 2023ஆம் ஆண்டு டிசம்பர் 17 முதல் டிசம்பர் 30 வரை நடைபெற்றது. தற்போது 3ஆம் காசி தமிழ் சங்கமம் பிப்ரவரி 15 முதல் பிப்ரவரி 24ஆம் தேதி வரை நடைபெறும் என அறிவிப்பு வெளியாகியுள்ளது. பண்டைய இந்தியாவின் கற்றல் மற்றும் கலாச்சார தொடர்புகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற முழக்கத்தை இளைஞர்களிடையே வலியுறுத்தும் வகையில் இந்த காசி தமிழ் சங்கமம் நிகழ்வு நடைபெறுகிறது. மத்திய கல்வி அமைச்சகத்தின் நிகழ்வான காசி தமிழ் சங்கமம் சென்னை IIT மெட்ராஸால் ஏற்பாடு செய்யப்படுகிறது. காசி தமிழ் சங்கத்தின் இந்த ஆண்டுக்கான பதிப்பானது சித்த மருத்துவ முறை, பாரம்பரிய தமிழ் இலக்கியம், கலாச்சார ஒற்றுமையில் அகத்தியர் ஆற்றிய பங்களிப்பு உள்ளிட்டவற்றை மைய கருத்தாக கொண்டு நடைபெற உள்ளது. இதனை முன்னிட்டு 100க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் அகத்திய முனிவரை போல் வேடமிட்டு சென்னையில் நடைபெற்ற நடைப்பயணத்தில் பங்கேற்றனர். தமிழ் சங்கமும் நாளை சிறப்பாக தமிழகத்தினுடைய கவர்னர் அவர்கள், பிஜேபியினுடைய மாநில தலைவர் அண்ணன் அண்ணாமலை அவருடைய தலைமையில் நாளை 2 மணி அளவில் தமிழகத்திலிருந்து ஐயா மோடிஜியுடைய திட்டத்தில் தமிழ் சங்கத்துக்கு செல்கிறார்கள். இன்னைக்கு உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு கும்பமேளா சிறப்பாக போயிருக்குது. நீங்கள் போகிற அந்த வழி நாங்களும் பின்தொடர்ந்து வருவோம் என்று மகிழ்ச்சியோடு சினிமா ஒரு கலைஞனாக இருந்து வாழ்த்துவதில் மட்டுமல்ல, உங்களை வழி அனுப்புவதிலும் மகிழ்ச்சி அடைகிறேன். தமிழ்நாட்டில் இருந்து மாணவர்கள், ஆசிரியர்கள், விவசாயிகள், கைவினை கலைஞர்கள், தொழில் வல்லுநர்கள், சிறு தொழில் முனைவோர் உள்ளிட்ட பல்வேறு தரப்பை சேர்ந்தவர்கள், பெண்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்கள் என 1000 பேர் 5 குழுக்களாக பிரிக்கப்பட்டு இந்த காசி தமிழ் சங்கமத்தில் பங்கேற்க உள்ளனர். காசி தமிழ் சங்கம் என்பது வடநாட்டையும் தென்னாட்டையும் இணைக்கின்ற ஒரு உறவு பாலமாகவும் கலாச்சார பாலமாகவும் இருக்கிறது. ஆக காசி தமிழ் சங்கத்திற்கு தமிழகத்திலிருந்து உத்தரப்பிரதேசம் போவதை போல தமிழக சௌராஷ்டிரா சங்கமத்திற்கு தமிழகத்திலிருந்து குஜராத் போயிருக்கிறோம். நாங்கள் இங்கே குழந்தைகள் பதிவு செய்து போகிறார்கள். அவர்களுக்கு மிக பிரம்மாண்டமான கலாச்சாரத்தை காண்பித்திருக்கிறார்கள். மேலும் மத்திய பல்கலைக்கழகத்தில் இருந்து 200 தமிழ் மாணவர்களும் கூடுதலாக பங்கேற்க உள்ளனர். இவ்வாண்டின் காசி தமிழ் சங்கமமானது பிரயாக்ராஜ் மகா கும்பமேளாவுடன் இணைந்துள்ளது. பங்கேற்பாளர்கள் கும்பமேளாவில் புனித நீராடியும் அயோத்தி ராமர் கோவிலில் தரிசனம் செய்யவும் அழைத்து செல்லப்பட உள்ளனர். மேலும் இந்த நிகழ்வில் பங்கேற்க உள்ளவர்கள் தமிழ்கவி சுப்பிரமணிய பாரதியாரின் பழங்கால இல்லம், கேதார்காட், காசி மண்டபம் ஆகியவற்றை பார்வையிடுவதுடன் பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்திற்கு வருகை தந்து தமிழ் துறையில் கல்வி இலக்கியம் தொடர்பாக கலந்துரையாடவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதற்கு முன்பு 2 முறை நடத்தப்பட்ட 2 காசி தமிழ் சங்கம பதிப்புகளிலும் சுமார் 4000 பிரதிநிதிகள் பங்கேற்றனர். நம்ம கலாச்சார ரீதியாக ஒரே பாரதம் என்பதை குறிக்கும் வகையிலே பன்னெடும் காலமாக காசிக்கும் நம்மளுடைய தமிழகத்திற்கும் ஒரு தொடர்பு இருந்து வருகிறது. அதிலும் குறிப்பாக இதுக்கு பேதங்கள் இல்லை. சைவ, வைணவ, பௌத்த ஜைன எந்த விதமான பேதம் இல்லாமல் அனைத்து மக்களும் கூடும் இடமாக காசி இருக்கிறது. நிகழ்வில் பங்கேற்றோரிடம் இருந்து நேர்மறையான கருத்துகள் பெறப்பட்டுள்ளன. IIT மெட்ராஸ் மற்றும் பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் ஆகியவை இணைந்து இந்த ஆண்டுக்கான பதிப்பை செயல்படுத்த உள்ளன. காசி தமிழ் சங்கமத்தை ஒருங்கிணைப்பதற்கு இந்த 2 நிறுவனங்களும் ஏற்பாடுகளை செய்துள்ளன. சிறப்பாக என்ன இருக்குது அப்படின்னா, ஏஜ் பேட்டர்ன் வைஸ் ஒரு ட்ரிப் மாதிரி இது இருக்குது. ஏன்னா யங்ஸ்டர்ஸ்க்கான ஒரு வியூ எப்படி இருக்கும், அவங்கள எந்தெந்த லொக்கேஷனில் பார்க்க வைக்கலாம்,
ரெண்டாவது ஒரு என்டர்ப்ரனர்ஸை கூட்டிகிட்டு போகிற விஷயம், முதியோர்களை கூட்டிகிட்டு போகிற விஷயம், இது மாதிரி ஒரு செக்ரிகேஷன் பண்ணி மத்திய அரசு பண்ணுறது இதை நான் ஒரு சிறப்பு அம்சமாக பார்க்குறேன். அதை தாண்டி இது ஒரு இலவச பயணம் அப்படிங்கிறதுனால காசி போகணும் அப்படிங்கிறது பெரும்பான்மையான நம்ம தமிழகத்தில் இருக்கிற இந்துக்களோட ஒரு உணர்வாக இருக்கும். அதை இது ஒரு எளிதாகவும் மாற்றுது இந்த பயணம்.